தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சராக உள்ள ஐ. பெரியசாமி அவரின் மனைவி மகன்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்த திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 6 மாதத்தில் விசாரித்து முடிக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அமைச்சர் ஐ. பெரியசாமி கடந்த 2006 முதல் 2010ஆம் ஆண்டு வரை வருவாய், சட்டம், சிறை மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது 2,01,35,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மனைவி பி. சுசீலா, தற்போதைய பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மகனுமான பி. செந்தில்குமார், மற்றொரு மகன் பி. பிரபு ஆகியோர் மீது திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கில் இருந்து விடுவித்த விசாரணை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் ஐ. பெரியசாமி உள்ளிட்டோர் தரப்பில் தங்களுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்புத்துறை கூறிய குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் இல்லாதவை, சொத்துக்களை முறையாக கணக்கீடு செய்யாமல் தங்களுக்கு எதிரான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்கிலிருந்து விடுவித்த திண்டுக்கல் நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் என வாதிடப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு தரப்பில் முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல்களை விலக்கி வாதிடப்பட்டது. விசாரணை நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமி, அவரது மனைவி சுசீலா, மகன்கள் செந்தில்குமார் மற்றும் பிரபு ஆகியோரை விடுவித்து உத்தரவை ரத்து செய்வதாகவும், குற்றச்சாட்டு பதிவு செய்து விசாரணை தினந்தோறும் நடத்தி 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் திமுக அமைச்சரவையில் மூத்த நீர்வளத்துறை அமைச்சராகவும் திமுக பொதுச் செயலாளராகவும் இருக்கும் துரைமுருகனுக்கும் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. 1996 முதல் 2001 வரையில் திமுக ஆட்சியில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. 2007ஆம் ஆண்டு அந்த வழக்கில் இருந்து வேலூர் நீதிமன்றம் அவரை விடுவித்தது. 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தது. 12 ஆண்டுகளாக வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது அந்த உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் விசாரணையை தொடங்கி 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. 2007 முதல் 2009 வரை காலகட்டத்தில் 1,40,00,000 அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கிலும் அவர்கள் விடுதலையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உள்ளது. அதேபோல் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்ததை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை அமைச்சராக பதவி வகித்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வருமானத்துக்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உட்பட 3 பேர் கடலூர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர். இதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்ததை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்த தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக 1,40 கோடி அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, அமைச்சர் ஐ. பெரியசாமி அவரின் மனைவி மகன்கள் மீதான 2,01,35,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வருமானத்துக்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கு என திமுக அமைச்சர்களின் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து அமைச்சர்களும் ஊழல் வழக்கிலும் வருமானத்திற்கு அதிகமாக அசையும் அசையா சொத்து குவிப்பு வழக்கிலும் சிக்குவார்கள் என்று மத்திய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்து உள்ளது. குறிப்பாக டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால்
துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா மற்றும் அமைச்சர்கள் என டெல்லி ஆம் ஆத்மி கட்சியின் கூடாரமே சிறைக்கு அனுப்பப்பட்டு ஆட்சியை இழந்தது போல் ஊழல் வழக்கிலும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கிலும் பண மோசடி செய்த வழக்கிலும் ஒட்டுமொத்த அண்ணா அறிவாலய கூடாரமும் மத்திய அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வருமான வரித்துறை, உயர்நீதிமன்றத்தாலும் உச்சநீதிமன்றத்தாலும் சிறைக்கு சென்று நிரந்தரமாக தமிழகத்தில் ஆட்சியை இழக்கப் போவது உறுதியாகிவிட்டதாக தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், பெரியசாமி, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் மீதான வருமானத்திற்கு அதிகமான அசையும் மற்றும் அசையா சொத்து குவித்த வழக்கில் அமைச்சர்களை அந்தந்த மாவட்ட நீதிமன்றம் விடுவித்த வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்றால் மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பு மீது தமிழக எதிர்க்கட்சிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்கள் வழங்கும் தீர்ப்பில் அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையாக நீதிமன்ற தீர்ப்புகள் அமைந்தால் மட்டுமே நீதிமன்றங்கள் மீதும் நீதிபதிகள் மீதும் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதோடு சமூகத்தில் அன்றாடம் நடைபெறும் சமூக அநீதி அழிக்கப்பட்டு சமூக நீதி காக்கப்படும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.